36வது வினாவை பார்த்தோம் என்று சொன்னால், பிரான்சிய புரட்சியின் போது பிரான்ஸை ஆட்சி செய்த மரபினர் கேட்டிருக்கு. அதில் 4 வம்சம் தரப்பட்டிருக்குது. போர்பான் வம்சம், சார் வம்சம், நியூடர் வம்சம், ஸ்டூவர்ட் வம்சம் தந்திருக்கு. அப்போ நாங்கள் பிரான்சிய புரட்சியை பற்றி சும்மா பார்த்தோம்னா, பிரான்சிய புரட்சி என்பது 1789ஆம் ஆண்டு, உங்களுக்கு ஆண்டு கேட்க மாட்டார்கள், சும்மா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. பிரான்சிய புரட்சி என்பது 1789ஆம் ஆண்டு பிரான்சிய முடியாட்சிக்கு எதிராக மக்களால் மேற்கொள்ளப்பட்ட புரட்சியாக இந்த பிரான்சிய புரட்சி காணப்படுது. பிரான்ஸ் ஐரோப்பா கண்டத்தில் இருக்கின்ற ஒரு நாடு என்று உங்களுக்கு தெரியும். அப்போ பிரான்சிய புரட்சியின் விளைவாக மனித உரிமைகள் தொடர்பாக கவனம் செலுத்தப்பட்டது. உலகின் ஏனைய நாடுகளிலையும் அது தாக்கம் செலுத்தியது. அப்போ பிரான்சிய புரட்சியின் பிரான்சியில் ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் பலவீனமாக இருந்தார்கள். அவர்கள் அரசியல், சமூக, பொருளாதாரம் ஆகிய துறைகளில் வீழ்ச்சி ஏற்பட்டிருந்தது. ஆட்சியாளர் பலவீனமாக இருந்தபடினால அவர்கள் அரசியல், சமூகம், பொருளாதாரம் ஆகிய துறைகளில் வீழ்ச்சி நிலை காணப்பட்டது. பிரான்சிய புரட்சி ஏற்பட்ட காலத்திலே ஆட்சி செய்த மன்னன் 16ஆம் லூயி. இது உங்களுக்கு எம்சிக்யூல அல்லது ஒரு வினாவாக இது கேட்கப்படுறதுக்கு சாத்தியம் இருக்குது. அப்போ மோசமான ஆட்சியாளன், முடியாட்சியில் சாதாரண மக்கள் துன்புறுத்தப்பட்டனர். அப்போ மக்கள் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இது பிரான்சிய புரட்சியின் எண்ணக்கருவாக காணப்படுது. அதன் அடிப்படையில் உரிமை பெற போராடினது தான் பிரான்சிய புரட்சி. அப்போ முடியாட்சி நிலவியது பிரான்சிய புரட்சியின் காலத்தில். அப்போ பிரான்ஸை ஆட்சி செய்த வம்சம் பூர்போன் வம்சத்தினர் தான் ஆட்சி செய்தனர். அப்போ எங்களோட வினா பிரான்சிய புரட்சி ஏற்பட்ட காலத்தில் பிரான்ஸை ஆட்சி செய்த அரச வம்சம், அது பூர்போன் அரச வம்சத்தினர். 14ஆம் 16ஆம் லூயி மன்னர்கள் இந்த பிரான்சிய புரட்சி காலத்தில் மிகவும் முக்கியமானவர்களாக காணப்படினோம். அப்போ பிரான்சிய மன்னர்கள் அரச பதவியை கடவுளால் கொடுக்கப்பட்ட வரம் என கருதி செயற்பட்டனர். சட்டம், நிர்வாகம், நீதி ஆகிய துறைகளில் நிர்வாகம் அரசனிடமே தான் குவிந்திருந்தது. அதன் அடிப்படையில் அந்த அதிகாரங்கள் கொண்டிருந்த 14ஆம் லூயி மன்னன் நானே அரசு என கூறினான். இது உங்களுக்கு வர்றவினா, நானே அரசு என கூறிய என்னுடைய பெயரை தருக என்று சொல்லி கேட்பினா, அது 14ஆம் லூயி. பிரான்சிய புரட்சி ஏற்பட்ட காலத்திலே ஆட்சி செய்த மன்னன் 16ஆம் லூயி. இந்த அதிகாரங்கள் கொண்டு நானே அரசு என கூறினவன் 14ஆம் லூயி. மன்னன் விரும்புவதெல்லாம் நடைபெறும் என கூறினார். அப்போ விசாரணையின்றி மக்களை கைது செய்து வாழ்நாள் முழுதும் சிறையில் அடைக்கிற அதிகாரம் அரசனுக்கு இருந்தது. அப்போ சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற எண்ணக்கருவுக்கு ஏற்ப உருவாகிய புரட்சி தான் பிரான்சிய புரட்சி. மனித உரிமை பிரகடனத்துக்கு வரவேற்பு கிடைத்ததில் உலகம் முழுவதும் துன்புற்ற மக்களுக்கு இது பெரும் ஆறுதலாக இருந்தது. பிரான்சிய புரட்சியின் போது பிரான்ஸை ஆட்சி செய்த அரச மரபினர், இது பூர்வான் வம்சம். இதையும் அரச மரபு தான், இதுகும் அரச மரபு தான், இதுகும் அரச வம்சம்தான். ஆனால் கேள்வி, பிரான்சிய புரட்சியின் போது பிரான்ஸை ஆட்சி செய்த அரச மரபினர் போர்பான் வம்சம். இந்த சார் வம்சத்தை பற்றி நாங்கள் பிறகு பார்ப்போம். அடுத்த வினா பாஸ் பேப்பர் 2016 இது தொடர்பாக கேட்கப்பட்ட வினாவை பார்த்தோம்னா, பிரான்சிய புரட்சியை செல்வாக்கு செலுத்திய கருத்துக்களை முன்வைத்த தத்துவ ஞானிகள் 3 பேற்ற பேரை கேட்டிருக்கு. அது 3 புள்ளிக்கு கேட்டிருக்கு. இப்போ அதோட தொடர்புடையாக்களை பார்த்தோம்னா மொண்டெஸ்கியூ, வால்டேயர், ரூசோ, இந்த 3 தான் உங்களுக்கு விட. இவர்கள் தொடர்பாக நாங்கள் இது 3 மார்க்ஸுக்குரியது. 3 அறிஞருடைய பேர் எழுதினீங்கன்னா சரி. இவர்களை பற்றி பார்த்தோம்னா, இவர் சட்டத்தின் சாரம் மொண்டெஸ்கியூ சட்டத்தின் சாரம் என்ற நூலினை எழுதியிருந்தார். இது உங்களுக்கு எம்சிக்குள்ள 3 ABC என்று தந்துட்டு அவர்கள் எழுதின நூல்களை மாறி போட்டு வினா கேட்கலாம். அப்போ மொண்டெஸ்கியூ என்பவரால் எழுதப்பட்டது சட்டத்தின் சாரம். அவர் அந்த கூறப்பட்ட கருத்து, தனிப்பட்ட ஒருவரிடம் அதிகாரங்கள் குவிந்திருப்பது பொருத்தமற்றது எனவும் இதன் மூலம் சர்வாதிகார ஆட்சி கட்டியெழுப்பப்படும் என்றும் விளக்கினார். அப்போ மொண்டெஸ்கியூன்ற நூல் சட்டத்தின் சாரம். அவர் சர்வாதிகார ஆட்சி கட்டியெழுப்புறதுக்கு அது ஒரு தனிப்பட்ட ஒருவரிடம் அதிகாரங்கள் குவிந்திருக்கிறது தான் காரணம் என்ற அடிப்படையில் இவர் அந்த நூல் எழுதியிருந்தார். அடுத்தது சட்டம், நிர்வாகம், நீதி
ஆகிய 3 துறைகளுக்கு அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். அதாவது ஒருவரிடம் அது குவியப்படாது. சட்டம், நிர்வாகம், நீதி தொடர்பான 3 துறைகளும் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். இதனால் சர்வாதிகார ஆட்சி ஏற்படுவது தவிர்க்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். யார் கூறினது? மொண்டஸ்கியூ. அடுத்த பார்த்தோம்னா வால்டேயர். இவர் சுதந்திரமாக கருத்து வெளியிடும் உரிமை பற்றி குறிப்பிட்டிருந்தார். முடியாட்சியினதும் திருச்சபையினதும் சர்வாதிகார ஆட்சியை கடுமையாக விமர்சித்தவராக இந்த வால்டேயர் காணப்படுகின்றார். அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறது ரூசோ. அவர் எழுதினது சமூக ஒப்பந்தம். அவர் 2 பேர் நூல் எழுதியிருக்கிறார். மக்களின் சுதந்திரம் தொடர்பான எண்ணக்கருவை முன்வைத்தவராக இந்த ரூசோ காணப்படுகின்றார். அப்போ மன்னன், இவருடைய ரூசோண்ட கருத்துப்படி மன்னன் மக்களின் நலன் கருதித்தான் செயல்பட வேண்டும் எனவும் அவ்வாறு செய்யாத ஆட்சியாளரை துரத்திவிடுவது மக்களது பொறுப்பும் என்றும் கூறினார். அப்போ இப்படியான கூற்றுக்கள் மக்களுக்கு ஒரு புரட்சி ஏற்படுவதற்கு வழிவகுத்தது. அப்போ பிரான்சிய புரட்சியில செல்வாக்கு செலுத்திய மூவருடைய கருத்துக்கள் என்று பார்த்தோம் என்று சொன்னார். இப்போ ரூசோண்ட கருத்து, அவரது கருத்து சமத்துவம், மக்கள் ஆதிக்கம் என்ற எண்ணக்கருவினை அடிப்படையாக கொண்டிருந்தது. வினாவை பார்த்தோம்னா பிரான்சிய புரட்சிக்கு பங்களிப்பு செய்த 3 தத்துவ ஞானிகளின் பெயர்கள் இருக்கு. நீங்க ஒன்று கீழே ஒன்று எழுதணும். ஒன்று மொண்டஸ்கியூ, வால்டேயர், ரூசோ. உங்களுடைய 3 புள்ளியும் உங்களுக்கு தரப்படும். அடுத்த 2வது வினாவை பார்த்தீங்கன்னா வெறும் ABCD ஆகியவற்றினால் காட்டப்பட்டுள்ள ஒவ்வொரு தகவல்களுக்கும் உரிய விடையை அடைப்புக்குறிக்குள் இருந்து தெரிவு செய்து ஒழுங்குமுறையில் எழுதுக. அதாவது 4 புள்ளிக்குரிய வினா. அப்போ இதுக்குரிய விடைகள் உங்களுக்கு அடைப்புக்குறியில ஒழுங்கின்றி தரப்படும். அப்போ அதுக்குரிய பொருத்தமான விடையை நீங்கள் அடைப்புக்குறிக்குள் இருந்து தெரிவு செய்து எழுத வேண்டும். அது தெரிவு செய்து எழுதியக்குள்ள அதில் இருக்கிற மாதிரியே எழுதுங்க. அதில் எழுதினீங்கன்னா பிரச்சனை இல்லை, அதுக்குரிய புள்ளி உங்களுக்கு வழங்கப்படும். அதில் ஏ கூற்றை பார்த்தோம்னா அமெரிக்க புரட்சி ஏற்படுவதற்கு அடிப்படையாக அமைந்த சம்பவம். நாங்கள் ஏற்கனவே 2 தடவை இதை பார்த்துட்டோம். அது ஒன்று பொஸ்டன் தேநீர் விருந்து. அப்போ அதுக்கு அடிப்படையாக அமைந்த சம்பவம் பொஸ்டன் தேநீர் விருந்து. அப்போ அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் சுதந்திர ஐக்கிய அமெரிக்க குடியரசின் 1வது ஜனாதிபதி. இதுவும் ஏற்கனவே வந்த கேள்வி, நாங்கள் பார்த்துட்டோம். அப்போ 1வது ஜனாதிபதி ஜார்ஜ் வாஷிங்டன். அதை பார்த்து நாங்கள் முதல். அடுத்த வினா பார்த்தோம்னா அப்போ 2 விடையும் அமெரிக்க புரட்சியோட தொடர்புடையாக காணப்படுது. இது ஏற்கனவே வந்த வினா. பொஸ்டன் தேநீர் விருந்து இதுவும் ஏற்கனவே வந்த வினா. அடுத்தது பிரெஞ்சு புரட்சியின் போது அந்நாட்டின் ஆட்சியாளர். இது நான் ஏற்கனவே சொன்னேன். நான் உங்களுக்கு 16ஆம் லூயி மன்னன் மோசமான ஆட்சி, முடியாட்சியில் சாதாரண மக்கள் துன்புறுத்தப்பட்டனர். மக்கள் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் எண்ணக்கருவை அடிப்படையாக கொண்டு உரிமை போராடினர் என பார்த்தினாங்க. அப்போ வினா பிரெஞ்சு புரட்சியின் போது அந்நாட்டின் ஆட்சியாளர். அப்போ இதுக்கு விட 16ஆம் லூயி. அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் கேள்வி ரஷ்ய புரட்சிக்கு தலைமை தாங்கியவர். இப்போ 2016ஆம் ஆண்டு பார்ட் 3ல பெரிய கேள்வி, அதாவது 18 மார்க்ஸுக்குரிய புள்ளியாக இந்த புரட்சியில் இந்த கேள்வி வந்திருக்கு. இது 4 புள்ளிகளுக்குரிய வினா. ரஷ்ய புரட்சிக்கு தலைமை தாங்கியவர் உங்களுக்கு தெரியும், விஜே லெனின். அது இனிஷியலோடு எழுத பழகிக்கொள்ளுங்க. விஜே லெனின் தான் பிரான்சிய புரட்சிக்கு தலைமை தாங்கியவர். அப்போ இந்த 4க்கும் பார்த்திருப்போம். அமெரிக்க புரட்சி ஏற்படுவதற்கு அடிப்படையாக அமைந்த சம்பவம் பொஸ்டன் தேநீர் விருந்து. சுதந்திர ஐக்கிய அமெரிக்க குடியரசின் 1வது ஜனாதிபதி ஜார்ஜ் வாஷிங்டன். சி பிரான்சிய புரட்சி ஏற்பட்ட காலத்தில் அந்நாட்டின் ஆட்சியாளர் 16ஆம் லூயி. அடுத்த வினா ரஷ்ய புரட்சிக்கு தலைமை தாங்கியவர் விஐ லெனின். 2016ல் வந்த 3வது பார்ட் 8வதுல 5 புள்ளிக்குரிய கேள்வி. பிரெஞ்சு புரட்சியின் பின்னர் அந்நாட்டில் ஏற்பட்ட மாற்றங்கள் 2னை சுருக்கமாக விளக்குக. பிரான்சிய புரட்சிக்கு பிறகு அந்நாட்டில் ஏற்பட்ட மாற்றம் ஒன்று நீங்கள் எழுதுவீங்க. பிரான்சின் முடியாட்சி வீழ்ச்சி அடைந்தது. அதாவது முடியாட்சிக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட போராட்டம் தான் பிரான்சிய புரட்சி. அப்போ 1வது விளைவு பிரான்சின் முடியாட்சி வீழ்ச்சி அடைந்தது. 2வது வினா 2வது விட அதுக்கு விவசாயிகளுக்கு சலுகைகள் கிடைத்தது. 3வது
உறுதியற்ற அரசியல் முறை உருவானது. அதில் பார்த்தோம்னா புரட்சிக்கு தலைமை தாங்கியவர்கள் பல அரசியல் கட்சியிலே இருந்திருக்கிறார். அப்போ பல கொள்கைகளை உடையவர்களாக இருந்ததுனால அது ஒரு கூட்டாட்சி முறை தான் காணப்பட்டது. தனியே ஒருவரால் இயங்க முடியாத ஒரு நிலை காணப்பட்டது. அப்போ அதில் என்ன இருந்தது? உறுதியற்ற அரசியல் முறை ஒன்று உருவானது. இப்படி 3 பாயிண்ட்ஸையும் எழுதி நீங்கள் விளங்கப்படுத்துனீங்கன்னா என்ன கேள்வி? பிரெஞ்சு புரட்சியின் பின்னர் அந்நாட்டில் ஏற்பட்ட மாற்றங்கள் ரெண்டினை சுருக்கமாக விளக்குக. ஒன்று எழுதுவீங்க முடியாட்சி வீழ்ச்சி அடைந்தது, 2வது எழுதுவீங்க விவசாயிகளுக்கு சலுகைகள் கிடைத்தது, 3வது எழுதுவீங்க உறுதியற்ற அரசியல் நிலை உருவானது. இது 3 பாயிண்ட்ஸையும் இப்படி எழுதிட்டு அடுத்த முதலாவது பாயிண்ட்ஸுக்கு விளக்கம் எழுத போறீங்க. பிரான்சு புரட்சியின் பின்னர் அந்நாட்டில் ஏற்பட்ட மாற்றங்களில் ஒன்று எழுதினாங்க பிரான்சின் முடியாட்சி வீழ்ச்சி அடைந்தது. இதற்கு நீங்கள் விளக்கம் எழுதிக்குள்ள நீங்கள் பிரான்ஸில் ஒரு ஊழல் நிறைந்த ஒரு அரசியல் ஆட்சி நிலவி இருந்தது. மன்னன் சர்வாதிகாரமுடையவனாக காணப்பட்டான். தனக்கு எதிரானவர்களை கொண்டு போய் பஸ்டில் சிறைசாலையில் அடைத்து வைத்தான். விவசாயிகளுக்குரிய அடைத்து வைத்தான். இதன் காரணமாக மக்கள் அந்த அரசனுடைய சர்வாதிகார ஆட்சிக்கு எதிராக கிளர்ந்து மேற்கொண்ட புரட்சி தான் பிரான்சிய புரட்சி. அதன் காரணமாக பிரான்ஸில் முடியாட்சி வீழ்ச்சி அடைந்ததுன்னு எழுதிங்க. ஒரு 4-6 வசனத்துக்குள்ள நீங்கள் அதை எழுதினா காணும், பக்கம் பக்கமாக எழுத வேண்டிய தேவையில்லை. விவசாயிகளுக்கு சலுகை கிடைத்தது என்றால் அவர்கள் விட்ட வரிகளில் இருந்து விடுதலை கிடைத்தது. அப்போ வரி முறையிலிருந்து அப்போ இல்லாமல் தங்களுடைய நிலத்தில் தாங்களே பயிர் செய்யக்கூடிய ஒரு நிலைமை இந்த பிரான்சிய புரட்சியினாலே அவர்களுக்கு ஏற்பட்டது. அடுத்தது உறுதியற்ற அரசியல் நிலை உருவானது. நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். புரட்சிக்கு தலைமை தாங்கியவர்கள் பல அரசியல் கொள்கைகளை உடையவர்களாக இருந்தமையால் கூட்டாட்சி முறை ஒன்று அங்கே உருவாகி ஒரு அரசியல் முறை, உறுதியற்ற அரசியல் முறை ஒன்று உருவானது. இவ்வளோ 3 பக்கம் எழுதினீங்கன்னா உங்களுடைய 5 மார்க்ஸும் அப்படியே உங்களுக்கு வழங்கப்படும். அதை கடைசி 6 மார்க்ஸுக்குரிய கேள்வி, ரஷ்ய புரட்சியினால் அந்நாட்டில் ஏற்பட்ட அரசியல் பொருளாதார மாற்றங்கள் ஒவ்வொன்றை உதாரணங்களுடன் விளக்குக. 6 புள்ளிக்குரியதாக இருக்குது. அப்போ நீங்கள் எழுதிக்குள்ள அரசியல் மாற்றங்களை தனியாக எழுதணும், பொருளாதார மாற்றங்களை தனியாக எழுதணும், எழுதி விளக்க வேணும். அப்போ 3 புள்ளி அரசியல் மாற்றத்துக்கு, பொருளாதார மாற்றத்துக்கு 3 புள்ளி. நீங்கள் தனியாக அரசியல் மாற்றங்களை மட்டும் எழுதினீங்க என்றால் உங்களுக்குரிய புள்ளி 3ஆகத்தான் இருக்கும். அதே மாதிரி பொருளாதார மாற்றங்களை பற்றி எழுதினீங்கன்னா பொருளாதார மாற்றங்களுக்குரிய புள்ளி 3ஆகத்தான் இருக்கும். அப்போ 2ஐயும் நீங்கள் சிறந்தெழுதினால்தான் உங்களுடைய மொத்த புள்ளி 6 கிடைக்கும். அவ கோடைக்குள்ள கலந்தெழுதாதீங்க. அரசியல் மாற்றம் என்று சொல்லி கெடிங்கெழுதி போட்டு அதுக்கு கீழே ஒன்றா எழுதி கொண்டு போனதும் சரி. அப்படி உங்களுக்கு அதை பிரிக்க தெரியலைன்னு சொன்னாலும் பரவாயில்ல, நீங்கள் சேர்த்து எழுதுங்க. அதை பிரிச்சுட்டு புள்ளி வழங்குவார்கள். ஆனால் நீங்கள் தனியாக அரசியல் மாற்றம் என்று சொல்லி தனியாக எழுதி, பொருளாதார மாற்றங்கள் என்று சொல்லி தனியாக எழுதி விளக்கினீங்கன்னா உங்களுடைய புள்ளி உங்களுக்கு அப்படியே வழங்கப்படும். இதில் பார்த்தோம்னா அரசியல் மாற்றம் என்று போட்டால் இங்கே சார் மன்னருடைய ஆட்சி வீழ்ச்சி அடைந்தது. அப்போ இங்கே ரஷ்ய புரட்சியில் அங்கே பிரான்சிய புரட்சியில் பூர்வான் வம்சம் ஆட்சி செய்த மாதிரி ரஷ்யாவை ஆட்சி செய்தவர்கள் சார் மன்னர்கள். அவங்க பார்ப்போம் என்று சொன்னான். அப்போ இது சார் மன்னர் ரஷ்ய புரட்சியோட தொடர்புடையது. அப்போ அரசியல் மாற்றங்கள் ஒன்று சார் மன்னர்களுடைய ஆட்சி வீழ்ச்சி அடைந்தது. அடுத்த பார்த்தோம்னா கொரன்ஸ்கி தலைமையிலான அரசு கவிழ்க்கப்பட்டு லெனினின் போல்செவிக் கட்சி அரசு உருவானது அல்லது பதவியேற்று கொண்டது. அடுத்தது சம உடைமை வாதம் உருவானது. அரசியல் ரீதியாக ஏற்பட்ட மாற்றம். மற்றது போல்செவிக் கட்சி ஆட்சியில் அமைத்தது. இப்போ ஒன்று பார்த்தோன்னாங்க முடியாட்சி வீழ்ச்சி அடைந்ததா, சார் மன்னருடைய ஆட்சி வீழ்ச்சி அடைந்தது. மற்றது பார்த்தோம் கரன்சி தலைமையிலான அரசு கவிழ்க்கப்பட்டு லெனினின் போல்செவிக் அரசு தோற்றுவிக்கப்பட்டது. அடுத்தது சம உடைமை ஆட்சி உருவானது, போல்செவிக் கட்சி ஆட்சி ஏற்பட்டது. அடுத்தது தொழிலாளர்கள் விவசாய பிரதிநிதிகளை கொண்ட சோவியத் சபையின் அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்ட புதிய அலுவலர்களாக மத்தியதர வகுப்பினர் நியமிக்கப்பட்டனர். மத்தியதர வகுப்பினருக்கு இங்கே சலுகைகள் வழங்கப்பட்டது. ரஷ்ய புரட்சியின் விளைவாக அரசியலில் ஏற்பட்ட மாற்றங்கள். புரட்சியின் பின் சம உடைமை கருத்துக்களை கொண்ட ரஷ்யா சோவியத் சம உடைமை குடியரசு என அழைக்கப்பட்டது. புரட்சியின் பின் இன்றைக்கு சோவியத் சம உடைமை குடியரசு என்ற நாடு இல்லை, ரஷ்யா தான் இருக்கு. ஆட்சி ஏற்பட்டதன் பிற்பாடு இது சோவியத் சம உடைமை குடியரசு என அழைக்கப்பட்டது.
பொருளாதார மாற்றங்கள் வந்து நிலமானிய முறையின் கீழ் இருந்த தனிப்பட்ட நில உரிமை நீக்கப்பட்டது. தனிப்பட்டவருக்கு இருந்த நில உரிமை நீக்கப்பட்டது. இது ரஷ்ய புரட்சியினால் ஏற்பட்ட பொருளாதார மாற்றம். அடுத்தது பார்த்தோம்னா அரசுடைமையான நிலங்கள் விவசாயிகளுக்கு சிறு பண்ணையாக பயிரிட அனுமதி அளிக்கப்பட்டது. அரசுடைமையான நிலங்கள் விவசாயிகளுக்கு சிறு பண்ணையாக பயிரிட அனுமதி அளிக்கப்பட்டது. பின்னவை பாரிய விவசாய பண்ணைகளாக மாற்றப்பட்டது. இப்போ மற்ற மூன்றாவது பாயிண்ட்ஸை பார்த்தோம்னா விவசாயிகள் கூட்டுரிமையின் கீழ் பயிர் செய்தனர். தனியாக செய்கிறதை விட கூட்டுரிமையின் கீழே பயிர் செய்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டது. இப்போ பொது உடைமை நிர்வாகத்தின் கீழ் ரஷ்யாவின் அனைத்து தொழிற்சாலைகளும் அரசுடைமையாக்கப்பட்டது. இது அடுத்த பாயிண்ட்ஸாக காணப்படுது. 4வது பாயிண்ட்ஸ். அப்போ தொழிற்சாலைகளின் நிர்வாகம் பொது உடைமை கட்சியின் வழிகாட்டலின் கீழ் தொழிலாளர்களை கொண்ட சோவியத் மண்டலத்திடம் வழங்கப்பட்டது. அரசியல் மாற்றம் எழுதினோம். பொருளாதார மாற்றம் பார்த்தோம். பொருளாதார மாற்றத்திலே அடுத்தது வங்கி போக்குவரத்து அரசுடைமையாக்கப்பட்டது. சொந்த முயற்சியை விட பொது முயற்சிகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது பொருளாதார ரீதியில் ஏற்பட்ட மாற்றம். சொந்த முயற்சியை விட பொது முயற்சிகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்போ இந்த வினாக்குரிய விடையை நீங்கள் பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் ஒன்று வந்து ரஷ்ய புரட்சியின் பின்பு ஏற்பட்ட அரசியல் மாற்றங்கள், பொருளாதார மாற்றங்கள் ஒவ்வொரு உதாரணங்களுடன் விவரிக்க. அப்போ அரசியல் மாற்றம் என்று போட்டிங்கன்னா ஒன்று சார் மன்னர்களின் ஆட்சி வீழ்ச்சி அடைந்தது. அடுத்தது எழுதுவீங்க கெரன்சி தலைமையிலான அரசு கவிழ்க்கப்பட்டு லெனினின் போல்சவிக் அரசு தோற்றுவிக்கப்பட்டது. மற்றது சம உடைமை ஆட்சி உருவானமை, போல்சவிக் கட்சி ஆட்சி ஏற்பட்டது. அடுத்தது தொழிலாளர்கள் விவசாயிகள் பிரதிநிதிகளை கொண்ட சோவியத் சபையின் அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்ட புதிய அலுவலர்களாக மத்திய தர வகுப்பினர் நியமிக்கப்பட்டார். மற்றது புரட்சியின் பின் சம உடைமை கருத்துக்களை ஏற்றுக்கொண்ட ரஷ்யா சோவியத் சம உடைமை குடியரசு என அழைக்கப்பட்டது. அது அவ்வளவு அரசியல் ரீதியான மாற்றங்கள். பொருளாதார மாற்றங்கள் என்று பார்த்தோம்னா நிலமானிய முறையின் கீழ் இருந்த தனிப்பட்ட நில உரிமை நீக்கப்பட்டது. மற்றது அரசுடைமையான நிலங்கள் சிறு பண்ணையாக பயிரிட விவசாயிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது. பிறகு அது பாரிய பண்ணைகளாக்கப்பட்டது. விவசாயிகள் கூட்டு முயற்சியின் கீழ் பயிர் செய்தனர். மற்றது பொது உடைமை நிர்வாகத்தின் கீழ் ரஷ்யாவின் அனைத்து தொழிற்சாலைகளும் அரசுடைமையாக்கப்பட்டது. தொழிலாளர்கள் கொண்ட சோவியத் மண்டலத்திடம் தொழிற்சாலைகளின் நிர்வாகம் ஒப்படைக்கப்பட்டது. வங்கி போக்குவரத்து அரசுடைமையாக்கப்பட்டது. சொந்த முயற்சியை விட பொது முயற்சிகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது உங்களுக்கு அந்த வினா தொடர்பான, அதாவது ரஷ்ய புரட்சியினால் ஏற்பட்ட அரசியல் பொருளாதார மாற்றங்கள். அடுத்தது 2018ஆம் ஆண்டு இதுவும் 18 புள்ளிகளுக்குரிய ஒரு வினாவாக கேட்கப்பட்டிருந்தது. 3 புள்ளிக்குரிய கேள்வி. அமெரிக்காவில் குடியேற்றங்களை நிறுவிய ஐரோப்பிய இனத்தவர்கள் 3 பெயரிடுக. அப்போ இதில் இனத்தவர்கள் என்று கேட்டிருக்கு. நீங்கள் விடை எழுதியக்குள்ள பிரித்தானியா, பிரான்ஸ், ஒல்லாந்து என்று எழுதினீங்கன்னா உங்களுக்குரிய புள்ளிகள் வழங்கப்பட மாட்டாது. அது நாடுகள். அப்போ குடியேற்றங்களை நிறுவிய ஐரோப்பிய இனத்தவர்கள் என்றால் நீங்கள் எழுத வேண்டியதை பிரித்தானியர், இந்த பிரித்தானியான்னு எழுதினீங்கன்னா அது பிள்ளை. அது மாதிரி ஒல்லாந்தும் பிள்ளை, பிரான்ஸும் பிள்ளை. அப்போ இப்படி எழுதியக்குள்ள போர்த்துகேயர், ஒல்லாந்தர், பிரான்சியர், பிரித்தானியர், ஸ்பானியர் என்று எழுதணும். நீங்கள் 1, 2, 3, 4, 5 இலக்கம் எழுதலாம். 3 எழுதினீங்கன்னா சரி. எழுதியக்குள்ள முதல் நாங்கள் பிரித்தானியரை முதல் எழுதி, 2வது பிரான்சியர் எழுதி, அடுத்தது போர்த்துகேயர் எழுதி விடையமெண்டா அந்த ஒழுங்குமுறையில் நாங்கள் விடை எழுதினீங்கன்னா அதற்குரிய புள்ளி வழங்குக. நீங்கள் 4, 5 விடயம் எழுதினீங்க, கேட்டது 3 மாறி எழுதியிருந்தீங்கன்னா இப்போ போர்த்துகேயர், ஒல்லாந்தர், பிரான்சியர் என்று எழுதியிருந்தால் சில வேளை அது மாறலாம். அப்போ நீங்கள் முதல் முக்கியமாக பிரித்தானியரை முதல் எழுதி, பிரான்சியர் எழுதி, போர்த்துகேயர், ஒல்லாந்தர், ஸ்பானியர் என்ற ஒரு ஒழுங்குமுறையில் நீங்கள் இதுக்கு எழுதினீங்கன்னா அந்த புள்ளிகள் வழங்கப்படும். இதுக்கு இதோட தொடர்புள்ளியாத நாடுகளை நீங்கள் எழுதாமல் விடுங்க. அப்போ பிரித்தானிய குடியேற்றங்கள் அமைக்கப்படலை. இந்த பிரித்தானியர் குடியேற்றம் அமைக்கல கொலம்பஸின் வருகையின் பின்னர் 1.5 நூற்றாண்டு காலத்தில் ஐரோப்பிய இனத்தவர்கள் அமெரிக்காவின் பல பிரதேசங்களில் குடியேற்றங்களை அமைத்தனர். இதில் ஸ்பானியரும் போர்த்துகேயரும், அது இது போர்த்துக்கல் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நாடு, இந்த போர்த்துக்கல் நாடு. அப்போ போர்த்துகேயரும் ஸ்பானியரும் குடியேற்றங்களை அமைத்த பகுதியாக இருக்கிறது தென் அமெரிக்கா. அவர்கள் கூடுதலாக
தென் அமெரிக்க பிரதேசத்தில் தான் குடியேற்றங்களை அமைத்தார்கள். பிரித்தானியா என்ற அமெரிக்காவில் அமைக்கப்பட்ட குடியேற்றங்களின் அடிப்படையில் தான் ஐக்கிய அமெரிக்கா என்ற ஒரு நாட்டை நாங்கள் இன்றைக்கு பார்க்கக்கூடியதாக இருக்குது. குடியேற்றங்கள் இவர்களால் பிரித்தானியரால் அமைக்கப்பட்டது. இதில் 2வது வினா கேட்கப்பட்டிருக்கு. அமெரிக்க சுதந்திர போருக்கு வழிவகுத்த காரணங்கள் 2ஐ குறிப்பிடுக. நாங்கள் அமெரிக்க சுதந்திர போர் பார்த்தினாங்க. பிரித்தானியாவுக்கு எதிராக அமெரிக்க குடியேற்றவாசிகள் மேற்கொண்ட ஒரு போராகத்தான் அமெரிக்க சுதந்திர போர் காணப்படுது. அதுக்கான காரணங்கள் 2 பார்த்தோம்னா, ஒன்று அமெரிக்க குடியேற்றங்களின் பொருளாதார கொள்கை, வர்த்தக நடவடிக்கை என்பன தாய் நாடான பிரித்தானியாவிற்கு சாதகமாக இருந்தது. அப்போ இங்கே இருக்கிற வர்த்தக கொள்கை அல்லது பொருளாதார கொள்கை எல்லாமே தாய்நாடு இங்கிருந்து பிரித்தானியாவிலிருந்து சென்றவர்கள் தான் இங்கு குடியேற்றங்களை அமைத்திருக்கிறார்கள். அப்போ இங்கே இருந்த வேண்டிய பொருளாதார கொள்கை எல்லாமே கூட பிரித்தானியாவுக்கு சார்பானதாகத்தான் காணப்பட்டது. அப்போ பிரித்தானியாவில் உற்பத்தி செய்யக்கூடியதாக இருந்த பொருட்கள் ஐக்கிய அமெரிக்காவில் செய்யக்கூடியதாக இருந்தாலும் அங்கே உற்பத்தி செய்கிறதுக்கு தடை விதிக்கப்பட்டது. ஏண்டா பிரித்தானியாவுடைய அதிகாரம்தான் ஐக்கிய அமெரிக்க குடியேற்றவாசிகள் ஆரம்பத்தில் காணப்பட்டது. அப்போ பிரித்தானியாவில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை நாங்கள் இந்த கரையோரங்களில் பிரித்தானியா குடியேற்றங்கள் ஏற்பட்ட இந்த பகுதிகளில் உற்பத்தி செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக புகையிலை, சீனி, பருத்தி, தேன்மெழுகு, கோதுமை, வெண்கலம், இந்த பொருட்கள் ஏற்றுமதி பிரித்தானியாவுக்கு மட்டுமே ஏற்றுமதி செய்யப்பட வேண்டும். வேறொரு நாட்டுக்கும் இதை ஏற்றுமதி செய்யக்கூடாது. அப்போ உங்களுக்கு MCQவில் அல்லது செகண்ட் பார்ட்டில் 4 புள்ளிக்குரிய கேள்வி வந்தால் பிரித்தானியாவுக்கு மட்டுமே ஏற்றுமதி செய்ய வேண்டும் என குறிப்பிட்ட 4 பொருட்கள் என்று சொன்னால் புகையிலை, சீனி, பருத்தி, தேன்மெழுகு, கோதுமை, வெண்கலம். இது பிரித்தானியாவுக்கு மட்டும்தான் ஐக்கிய அமெரிக்கான குடியேற்றவாசிகளால் ஏற்றுமதி செய்யப்பட வேண்டும். இது ஏனைய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடாது. இப்படி ஒரு கட்டுப்பாடு இருந்ததால் இந்த புரட்சி ஏற்படுவதற்கு காரணமாக இருந்தது. அது தவிர்ந்த மேலும் நாங்கள் குறிப்பிட்ட பொருட்கள் தவிர்ந்த ஏனைய வர்த்தக பொருட்களை நாங்கள் ஏற்றுமதி செய்யணும் என்று சொன்னால், அதாவது அமெரிக்கான குடியேற்றவாசிகள் ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் என்ன செய்யணும்? எல்லா பொருட்களையும் பிரித்தானியாவுக்கு ஏற்றுமதி செய்ய வேண்டும். பிறகு அங்கே இருந்துதான் அவர்கள் எந்த நாடுகளுக்கு அதை ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிக்க முடியும். பிரித்தானியாவுக்கு ஏற்றுமதி செய்யாமல் அவர்கள் ஏனைய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடாது என்ற ஒரு நிலை காணப்பட்டது. அது புரட்சிக்கு அடிப்படையாக அமைந்தது. அந்த உற்பத்தி நடவடிக்கை என்று பார்த்தோம்னா வர்த்தகம் தொடர்பாக தாய்நாடு, இப்போ இந்த அமெரிக்காண்ட கிழக்கு பகுதியில் குடியேறினவர்களுடைய தாய்நாடு பிரித்தானியா. அப்போ அவர்களோட இந்த வர்த்தகம் தொடர்பாக இவை போட்டி போடக்கூடாது. ஐக்கிய அமெரிக்காண்ட கிழக்கு பிரதேசத்தில் குடியேற்றங்களை அமைத்தவர்கள் பிரித்தானியாவோட வர்த்தக நடவடிக்கை தொடர்பாக போட்டியிட முடியாது என்ற ஒரு நிபந்தனை காணப்பட்டது. அப்போ இதற்கு எதிராகவும் அமெரிக்க சுதந்திர போராட்டம் ஏற்படுவதற்கு வழிவகுத்தது. அதன் பிற்பாடு ஏற்பட்ட பிரித்தானியாண்ட பிரதமராக இருந்த ஜான் கிரன்வில் அமெரிக்க குடியேற்றங்களிடமிருந்து சுங்க வரி முறையை அறவிட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். அப்போ இந்த வரி முறைகளையும் எதிர்த்து இந்த போராட்டம் ஏற்பட்டது. அப்போ 1764-65 ஆண்டுகளில் 3 சட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஒன்று சீனி சட்டம், நாணய சட்டம், முத்திரை சட்டம். அப்போ இதனை எதிர்த்தும் குடியேற்றவாசிகள் கிளையில் ஈடுபட்டார்கள். அல்லது சுதந்திரம் பெற வேண்டும் என்ற ஒரு நிலை அவர்களுக்கு தோன்றியது. இந்த குடியேற்றவாசிகளின் எண்ணங்கள், மனநிலைகள் தொடர்பாக கருத்துக்களை பிரித்தானிய அரசு புரிந்து கொள்ளவில்லை. அப்போ இதுவும் அந்த புரட்சிக்கான ஒரு காரணமாக இருந்தது. அடுத்தது குடியேற்றவாசிகளின் நீதியான போராட்டங்களை கட்டுப்படுத்துறதுக்கு பிரித்தானியா முயற்சி செய்தமையும் இந்த குடியேற்றவாசிகள் சுதந்திர பிரகடனம் முன்வைக்கிறதுக்கு காரணமாக இருந்தது. அதோட அவையில் சுதந்திரம் தொடர்பாக காணப்பட்ட ஆர்வம், தாங்கள் சுதந்திரம் பெற வேண்டும் என்று இருந்த ஆர்வமும் இந்த இதுக்கு காரணமாக அமைந்தது. அப்போ 2வது வினாவுக்கு 2 காரணம் தான் எழுதணும், 4 புள்ளி தானே. நீங்கள் இதில் 4 காரணம் எழுதினான 2 காரணம் எழுதினான உங்களுக்கு அந்த வினாவுக்குரிய புள்ளிகள் வழங்கப்படும்.